மாமா இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு? இன்னைக்கு இறால். சரி மாமா, இது போய் மார்க்கெட்லேயே வாங்கிட்டு வந்தது. சரிங்க, ஃபஸ்ட்டு இறாலை காமிச்சிக்கிறேன். ஒரு இறால் இந்த பாருங்க. சேலத்துலலாம் கடல்லாம் இல்லை, இது கேரளாவிலேருந்து வரணும். சரி மாமா, போட்ட இறால் தான். இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஓரளவுக்கு. நீங்கள் வந்து கடற்கரை ஓரமாக இருக்கவங்களுக்கு இது வந்து சரி வராது. சரிங்கம்மா, சேலத்துக்கு எங்களுக்கு கடல் இல்லை, அதனால எங்களுக்கு கிடைக்கிறது தான் வாங்க முடியும். இது அநேகமா நேற்று வந்துருக்கோம், இப்போ போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரிங்கம்மா, இப்போ நாங்களே சுத்தம் பண்றோம். எனக்கு அவங்க சுத்தம் பண்ணா பிடிக்காது. சரி வர சுத்தம் பண்ண மாட்டாங்களா? ஆமா, இப்போ நாங்களே சுத்தம் பண்றோம். வாங்க நானும் உட்கார ஒரு பக்கம் சுத்தம் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரியும் சுத்தம் பண்ண தெரியாது, எங்கள் மாமா தான் கற்றுக் கொடுக்க போகிறாரு. சுத்தமாக இருப்பேன்ல? நான் சுத்தமாக தான் இருப்பேன், இதை எனக்கு சுத்தம் பண்ண தெரியாது. கண்ணு உனக்கு சுத்தம் பண்ண தெரியுமா? சொல்லி கொடுக்குறியா? எப்படி சுத்தம் பண்ணணும் தெரியுமா? என்ன சொல்லுங்க. நல்லா ஷாம்பு போட்டு நல்லா கழுவணும். ஊற வைக்கணும், ஃபர்ஸ்ட்டு ஊற வச்சு அப்புறம் துவைச்சி எடுக்கணும். சர்ஃப் பவுடர்லாம் போடணும். போட்டு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சுத்தம் பண்ணுறது இந்த ஓடு எடுக்கிறது தான். ஓடு எடுத்து உள்ள ஒரு நரம்பு இருக்கும், அந்த நரம்பு அதை அப்படியே போட்டால் கசக்கும் இல்லைங்களா? ஆமாம், அந்த கசக்காது, அந்த நரம்பு எடுக்கிறது நல்லது. இந்த பாருங்க, நான் எடுக்கிறேன் பாருங்க, இந்த காட்டுறேங்க கிட்ட. நான் எடுத்துட்டேன். இறால் க்ளீன் பண்ணுறது எப்படி? அவன் கடையில் வந்து இந்த நரம்புலாம் எடுக்க மாட்டான், அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. அதே மாதிரி அவன் இந்த தலையெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க அப்படியே. நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து அது சாப்பிடுவோம். இந்த ஓடு இருக்கு இல்லைங்களா, இந்த பாருங்க, இந்த ஓடு வேஸ்ட், இதை வந்து காய வச்சு இட்லி தூள் கலப்பாங்களா? இட்லி பொடி பண்ணிடுவோம். இட்லி தூளாவே பண்ணிடுவோம். அதுக்கு கொஞ்சம் சிரமமான வேலை தான், ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும் அது. ஆனால் அது நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த இறா ஓடு எடுத்து இட்லி தூளை கலக்கிறது. அது இந்த கடற்கரை பகுதியில் வாழ்றவங்க தொடர்ந்து பயன்படுத்துறவங்க செய்வாங்க. சேலத்துக்குலாம் இது புதுசு தானே. மாப்பிள்ளை இருந்து காலையில் ரிவ்யூ பண்ணிட்டீங்களா என்ன ஐட்டம்னு? இறாத்துக்கு இருந்தாலும் புது ஐட்டம் தான் செய்வீங்கன்னு நினச்சா. இறால்ல சாட்சியோட சாப்பாடு போட்டுட்டு இருக்குங்க, சரியா கவனிக்கலன்னு சொல்லக்கூடாது. வீடியோ எடுத்துக்கிறோம், நீ வந்து குறை சொல்லக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரர்களோட தகவலை கடத்திட்டு இருக்காரு பாபா. ஏங்க நானும் போய் ஆயிரம். ஓகே ஓகே, நீ தான் எடுக்கணும் சரியா? நான் ஆயிருத தெரியாதுன்றியா? நீ என்ன கையை போடுறேன்றியா? ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் தப்பு இல்லை, வாங்க. உங்கள் ஊருக்கு போனால் நீ செய்யணும். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. பாருங்க, கரப்பாம்பூச்சி தலை மாதிரி. இது வந்து தலை. மற்றவங்களாம் இதை கழிவுல போட்டுருவாங்க, நாங்கள் வந்து இதை தனியாக பொரியல் பண்ணுவோம். இது உரிச்ச இறா, இது உரிச்ச இறா. இது கழிவுல போட வேண்டிய தலை. இதையும் பயன்படுத்திக்குவோம், இதையும் பயன்படுத்துவோம். இது பார்த்தீங்கன்னா இது குப்பையில் தான் எல்லாருமே மேக்சிமம் போடுவாங்க. இதை வந்து பொடியாக்கிக்குவோம் காய வச்சு. இது மூணா பிரியறதுக்கு முன்னே இப்படி இருக்கு, இப்படி இருக்கிறத இதை வந்து நாங்கள் 3 பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறோம். இதை வந்து நேயர்கள் கவனித்து பார்த்துங்க, நீங்களும் இது மாதிரி பண்ணலாம். உரிச்சதுக்கு அப்புறம் இதை பார்த்தா எனக்கு எப்படி தோணுது? நொங்கு சொல்ல பாரு இருக்கு. கரெக்டா? கரெக்ட். உனக்கு அப்படி தான் தோணுதா? நொங்கு சொல்ல மாதிரி தான் இருக்கு. நான் வந்து தெரியும். அவ்வளோ சத்தம் கேட்குது, கொஞ்சம் சத்தம் டக்குனி வெளியில் வருங்க சார். சரி ஓகே, அதெல்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ சொல்லுங்க மாமா. ஆமாம், எதாவது சொல்லணும்னு நினச்சிக்கலாம், சொல்லுங்கள்.
இப்ப கடல்வாழ் உயிரினங்கள்ல இறாலுக்குன்னு தனி மதிப்பு இருக்கு, தனி மார்க்கெட் இருக்கு, உலக மார்க்கெட் இருக்கு. ஆனா ஒரு காலத்துல பிரிட்டிஷ்காரன் வந்த புதுசுல நம்ம மக்களுக்கு இறால் சாப்பிட தெரியாது. இது சொன்னா பல பேர் நம்ப மாட்டாங்க. இதுதான் வரலாறு. ஒரு சீசன்ல வந்து வலையில பூரா இதுதான் மாட்டோம், இறால் தான் மாட்டோம். அப்ப மார்க்கெட்டிங் இல்லாதனால மீனவர்கள்லாம் ரொம்ப மனம் நொந்து இதை கொண்டு போய் கடற்கரையில கொட்டிடுவாங்க. இதை வந்து பார்த்துருக்கான் பிரிட்டிஷ்காரன். அவன் வியாபாரத்துக்காக வந்தவன் தானே. அவன் இவனுங்கிட்ட ஒரு மட்டை கம்மி ரேட்டுக்கு வாங்கி அவன் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கான் அப்பவே. அதுக்கு பிறகுதான் நம்ம மக்கள் இதை சாப்பிட கற்றுக்கிட்டு இப்போ நமக்கே பத்த மாட்டேங்குது. இருந்தாலும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுல நம்ம நாட்டுக்கு அந்நிய செலாவணி நிறைய கிடைக்குது. நமக்கு கிடைக்கிறதெல்லாம் 4ஆம் தரம் 3ஆம் தரம் ஐட்டம் தான். முதல் தரமெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுது. இதாவது நமக்கு கிடைக்குத அப்படின்னு நினைச்சு நம்ம சாப்பிட்டு வேண்டியிருக்கோம். இந்த இறால் வந்து பார்க்க தான் சிறுசு, ஆனால் அதோட வரலாறு பெருசு. எங்க அம்மாங்கெல்லாம், எங்க அம்மா, எங்க ஆத்தா, எங்க பாட்டியெல்லாம் இப்படியே போட்டுருவாங்க. இதை கிள்ள மாட்டாங்க, இதோட போட்டு குழம்பு வைப்பாங்க. அதனால டேஸ்ட், அது ஒரு டேஸ்டா இருக்கும். இது கிள்ள மாட்டாங்க. இந்த உடம்பு எடுத்துறவங்க கீழே இருக்க வால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வெளிநாட்டு ஐட்டத்துல வெளிநாடு போகல. துபாயில இருந்து ஒரு 4 வருஷம் இல்ல, நான் யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன். ஷ்ரிம்ப்னு சொல்லிட்டு டைகர் ப்ரான்னு சொல்லிட்டு இந்த கீழே இருக்க அந்த வாழை அப்படியே வச்சுருவாங்க. அந்த டைகர் ப்ரான்ன்றது தான் அந்த முதல் தரம். கரெக்டா? இல்லை அது வேற? ஆமாம், கரெக்டு. அதிர்சம் மாதிரி இருக்கும். நம்மளோட கடலூர் போய் வாங்கிட்டு வந்தாங்க. பெருசா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதுல அந்த அளவு ருசி சின்னது பொடிசு, இதை விட பொடிசு. நான் அதை எடுத்துட்டு வச்சுட்டேன். ஏன்னா இவர் இடம் குப்பையில் கொண்டு நினைச்சிட்டு வாங்க. அப்பெல்லாம் நினைக்க மாட்டாங்க. 3 விலையில இருக்காங்க. இது வந்து 600 ரூபா, 450 ரூபாய்க்கு இருக்குது, 550 ரூபாய்க்கு இருக்கு. இது இது என்ன மக்கள் விலை? இது 600 ரூபா. அது சைஸை பொறுத்து விலை மாறுது. எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, எனக்கு என் மனைவிக்கும் இது கிடைக்கும். இது எங்களுக்காக ஒதுக்கப்பட்டது. இது வந்து என் மகளுங்க 2 பேரும், மருமகளுக்கு போக. ஆமா, வந்து எனக்கு வந்து இது வரையும் நான் ஆஞ்சதே கிடையாது. இப்போ தான் எனக்கு ஆய கற்றுக் கொடுத்தாங்க. மாமனாரும் இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ தான் கற்றுக்கிட்டு ஒன்றோட செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அங்கே போய் நம்ம வேணா ஆஞ்சி அது ஒரு லைவாக போட்டு விடலாம். சண்டையில் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆஞ்சி போடுவேன். அந்த மாதிரி இப்போ நாங்கள் ஆஞ்சி போடுவோம்னா இதுதான். அப்போ சண்டையில் ஓடு தனியாக சதை தனியாக பிச்சு எடுத்துருவாங்கிறது தான் ஆஞ்சி போடுவாங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளார்த்த அர்த்தம் புரிஞ்சுக்கல. அது ஆஞ்சி போடுவோம்னா என்னத்த மனுஷனை போய் என்ன ஆய முடியும்? அப்படி ஆஞ்சிடுவாங்க போல இருக்கு. அது மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, தோலை உரிச்சு தொங்க விட்டுருவோம், தோரணை கட்டிட்டு வருவாங்களா? உப்பு கட்டுவாங்க. அதெல்லாம் வந்து ஆட்டை வந்து தோரணை கட்டுவாங்க. அது கிடைக்காத காலத்தில் வருது. நினைச்சா ஆடு வெட்ட முடியாது. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் நோய் வந்தால் மட்டும்தான் வெட்டுவாங்க. அப்போ மீதி என்ன பண்ணுறது, ஸ்டோர் பண்ணணும். அப்போ ஃப்ரிட்ஜ் இல்லை. அதனால அவன் என்ன பண்ணான், உப்பு கண்டம் போட்டு இது ஆதி மனிதன்லேருந்து பண்ணிட்டு இருக்கான். வேட்டையாடி சமூகமாக இருந்தது இல்லையா, அந்த காலத்துலேருந்து மீதமாகிற இறைச்சியை பதப்படுத்துறதுக்கு இப்போ நீர்வாழ் உயிரினங்களை வந்து கருவாடாக பண்ணிட்டாங்க. அது எப்படியோ மனித அறிவுக்கு எட்டி அதை கருவாடாக பதப்படுத்தினான். இந்த கறி வந்து நினைச்சா கிடைக்காது. பிராய்லர் கோழியெல்லாம் கண்டுபிடிக்கப்படல. அப்போ வந்து கறிங்கிறது அரிது. அவன் என்ன பண்ணான்னா, கிடைச்சத உப்பு கண்டம் போட்டு தண்ணியில் ஊற வச்சு திரும்ப அதை பயன்படுத்தலாம். எங்கள் ஊரில் உப்பு கண்டம் வந்துருக்கு.
கேட்கணும்னு நினைச்சேன். சாரி. அக்கா ஊர்ல இருந்து இதுக்கப்புறம் உங்க அப்பா டெய்லி உப்பு கணவர் உப்பு கண்டம் போட்டு வந்திருக்கு. ஒரு டப்பா ஃபுல்லா, இவ்வளவு பெரிய டப்பா ஃபுல்லா இருக்கு. அருமை. எத்தனை ஆடு வெட்டினாங்க? ஒரு ஆடு வெட்டி அவ்வளோ வந்துச்சா? 5-6 ஆடு வெட்டினாங்க. வெட்டி எல்லாம் பகிர்ந்து கொடுத்தது போக மீதம் இருக்கு இல்லைங்களா? சரி சரி. அது இல்லாம ஆட்டுக்கால் வந்துச்சு, ஆட்டுக்கால் பாயாசம். ஆமா, அன்னைக்கு ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் வந்துச்சு, ஆட்டு தலை வந்துச்சு நினைக்கிறேன். அதை அப்புறம் கொண்டு வரல. போட்டி. போட்டி வந்துச்சு. போட்டி ஆட்டுக்கால். காலையில எங்க அம்மா வந்து ஓட்ஸ் உப்புமா. ஓட்ஸ் உப்புமாக்கு தான் ஆட்டுக்கால் பாயா வச்சாங்க. ஓட்ஸ் உப்புமாக்கு இல்ல, ஆட்டுக்கால் பாயா முதல்ல வச்சுட்டாங்க. ரெண்டாவது காலையில் உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. அதனால ஓட்ஸில் கொஞ்சம் மீது இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் எடுக்கிறதுனால சிம்பிளாக முடிச்சிட்டாங்க போல. சந்திராக்கா முடிச்சிட்டாளா? சரி சரி. நைட் டியூட்டி பார்த்துருப்பா. இல்ல நேத்து நல்ல ஆட்டம். ஆமா, இல்ல அவருக்கு உடம்பு இல்ல படுத்துருக்கு. ஏன்? அவருக்கு சளி பிடிச்சிருக்கு. டேய் போலமா? இல்ல போலக்கா, பாப்பா போலிட்டாரு. இந்த அடுக்குமாடி குடியிருப்புல இது ஒரு வசதி. கீழே இருந்து மேலே பேசிக்கலாம், மேல இருந்து கீழே பேசிக்கலாம். எங்க வீட்டு நல்ல மனுஷாலாம் அப்படி பேசிக்கலாம். இல்லன்னா அவ்வளவுதான். தம்மு தம்மு நடத்துறீங்க, கீழே குடி இருக்கிறதா என்ன அப்படின்னு சண்டையில பாருங்க. அப்புறம் என்ன கத்திட்டே இருக்கீங்க? அப்புறம் என்ன கத்திட்டே இருக்கீங்க அப்படின்றாங்க. சத்தம் வந்துட்டு இருக்கு அதிகமா. எங்க அடுக்குமாடியில் நாங்க எல்லாமே தெரியும். நீங்க அந்த வீடியோலாம் பார்த்தாலே தெரியும். மேல் வீட்டுல இருந்து கொடுத்தது, பக்கத்து வீட்டு ஆண்டி கொடுத்தது, அம்மா வீட்டுல இருந்தது, பெரிய வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐட்டம் இருக்கு. அதை வச்சு நீங்க தெரியும். சோத்துக்கு பஞ்சம் இருக்காதுப்பா. பஞ்சத்துக்கு சோம்பேறித்தனமா இருந்துக்கலாம். அப்பாடா அங்க இருந்து குழம்பு வச்சுக்கலாம். அங்கெல்லாம் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கா தெரியுமா? நிமிஷம் உட்கார்றது இல்ல. அங்கதான் நிமிஷமா உட்காரவே மாட்டேன், பண்ணிட்டே இருக்கேன். அம்மா வரைக்கும் அப்படிதான். மாமா வந்து ஒரு பாட்டு பாடுறது, பிடிச்ச பாட்டை. எங்கள் அப்பாவுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று போடுங்க, பாடுங்க. இப்போ பாடின பஞ்ச பாட்டு தான் கொஞ்சம் மனதில் வந்து ஆனந்தமா இருக்கிறது பாருன்றீங்களா? இல்லை, இப்போ பஞ்ச பாட்டு தான் ரெடியா இருக்கு. ஓகே, பஞ்ச பாட்டை கேட்டா ரொம்ப சங்கடமாயிடும். எனக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும். அப்பா எனக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிச்சிட்டா யாருக்குமே பிடிக்காம போயிடுமே. வெளியில சொல்றேன் நான் சொல்றேன் எல்லாருக்கும் டாடி. வெளியில திங்க மாட்டான். அவ எப்பயும் சொல்லுவாள்ல ஏதாவது பிடிச்சது வாங்கி பண்ணுவேன். ராணி, கறி ஏதாவது மீதி இருக்கா? இல்ல இல்ல, குழம்பு வச்சது மீதி 2 பீஸ். இல்ல, அவளுக்கு இருந்தா ஃப்ரீயாட்ட இருந்தா சும்மா இருக்கியா? தினம் செஞ்சுட்டு இருப்பீங்களா? இதுபா இதை எடுத்து காட்டுப்பா. தண்ணி வடிக்க தண்ணி பூஜை வைப்பீங்களா? இல்லை, வேலை அதை எடுத்து டபுள் ஆம்லெட் காமிக்குமா? நாங்களே கையில் கையில் எடுத்துக்கலாம். பாருங்க கைஸ், தெரியுதா? 1 கிலோ. இதுதான் 1 கிலோ குடிச்சதுக்கு அப்புறம் இப்படி இருக்கு. எவ்வளோ இருக்கு? இப்போ இதையும் நாங்கள் பயன்படுத்தலாம். இறால் தலை மார்க்கெட்டுக்கு போனால் இதெல்லாம் சும்மா கிடைக்கும். அடுத்த அந்த ஓடு இருக்கு, அதை வந்து பொடிக்கு இப்போ இன்னைக்கு பயன்படுத்தலை. காய வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ இருக்கா? ஆமாம், அதான் கவரில் தான் வச்சுருக்காங்க. ஆமாம், காய வைக்கிறாங்க, பொடிக்கு வைக்கிறாங்க. இதை பாருங்க, இதை வந்து காய வைக்கணும். இதை வந்து காக்கா அப்பக்கப்போ கொத்திட்டு போகும், அதை விரட்டணும். ஆமாம், ஒரு நாள் உங்களுக்கு யாராவது பொடியும் நான் ரெசிபி போடுறேன். ஓகே காய்ஸ், பாய்.